வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். பொதுமக்கள் அச்சமின்றி வாழ 3 புதிய சட்டங்கள், முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. அமலுக்கு வந்தது 3 புதிய குற்றவியல் சட்டங்கள், எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் புதுச்சேரியில் ஸ்ரீ சீனிவாச திருக்கல்யாண உற்சவம், முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் அரவிந்தோ பாண்டி டிராவல்ஸ் என்கின்ற நிறுவனத்தை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் திறந்து வைத்தார். புதுவை மாநிலம் நாளுக்கு நாள் சுற்றுலாவில் வளர்ச்சி பெற்று வருகிறது. மேலும் சுற்றுலா பயணிகளும் அதிகரித்து வருகின்றனர். இவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் அரவிந்தோ பாண்டி டிராவல்ஸ் என்கிற நிறுவனம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு நிறுவனத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினார். இதில் லாஸ்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடாஜலபதி, உதவி ஆய்வாளர் பாஷா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நிறுவனத்தின் நிர்வாகிகள் ஆனந்தன், சார்லஸ் சுப்புராயன், முத்துகேசவன் ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் நிறுவனத்திற்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சலுகைகள் அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். பொதுமக்கள் அச்சமில்லாமல் வாழ்வதற்காக மத்திய அரசு சட்டங்களை கொண்டுள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சார்பில் மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள 3 குற்றவியல் சட்டங்கள் குறித்த கையேடு வெளியீட்டு விழா கதிர்காம மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலாளர், காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டு கையேடு புத்தகத்தை வெளியிட்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் பாதிக்கப்படுபவர்களுக்கு விரைந்து நீதி கிடைக்க வேண்டும் என்றும், காவல்துறை, சட்டத்துறை மற்றும் வழக்காடு மன்றம் ஆகியவை இணைந்து செயல்பட்டால் சரியான நீதி கிடைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். பொதுமக்கள் அச்சமில்லாமல் வாழ்வதற்காக மத்திய அரசு இதுபோன்ற சட்டங்களை கொண்டு வந்துள்ளது என்றும் குறிப்பிட்டார். மேலும் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றும், சுற்றுலா பயணிகள் அச்சமின்றி செல்வதற்கான வாய்ப்பை காவல்துறை உருவாக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தினார். பதவி உயர்வுகளையும் தந்து புதுவை காவல்துறைக்கு புது ரத்தம் பயன்படுத்த இருக்கின்ற 3 சட்டங்கள் பற்றிய மற்றும் இந்த நிகழ்வை எந்த அளவிற்கு நம்முடைய நாடு நாம் வளர்ந்திருக்கின்றோம் என்பதை நாம் புதுச்சேரியில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நடைபெற்ற சீனிவாச திருக்கல்யாண நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கல்யாண உற்சவ திட்டம் மற்றும் புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் ஆகியவை இணைந்து லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள ஹெலிபேட் மைதானத்தில் 6வது முறையாக ஸ்ரீவாரி சீனிவாச திருக்கல்யாண உற்சவ நிகழ்ச்சியை நடத்தியது. முன்னதாக மேடையில் புதிய பட்டாடை உடுத்தி பல்வேறு வண்ண ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். தொடர்ந்து யாகம் வளர்க்கப்பட்டு மங்கள இசையுடன் திருக்கல்யாண உற்சவம்
வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருக்கல்யாண உற்சவத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஆன்லைன் முதலீட்டில் பணத்தை இழந்த வாலிபர் அவரது மனைவி மற்றும் 1 வயது குழந்தையுடன் தற்கொலைக்கு முயன்று அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான தென்னல் கிராமத்தை சேர்ந்தவர் 30 வயதான விஜயகாந்த். இவர் அவரது மனைவி வாணி மற்றும் 1 வயது குழந்தையுடன் வில்லியனூர் பகுதியில் வாடகைக்கு வசித்து வருகிறார். ஆன்லைனில் முதலீட்டில் பணத்தை இழந்த விஜயகாந்த் தனது நண்பர்கள் பலரிடம் கடன் பெற்று அதனையும் ஆன்லைன் மூலம் இழந்துள்ளார். இதனால் கடன் தொல்லைக்கு ஆளான விஜயகாந்த் அவரது மனைவி வாணி மற்றும் குழந்தையுடன் ஊசுட்டேரி பூங்காவிற்கு சென்றுள்ளார். அங்கு எலி மருந்து உண்டு குடும்பத்துடன் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். பின்னர் அங்கிருந்த 2 சக்கர வாகனத்தில் புதுச்சேரி நோக்கி வந்துள்ளார். அப்பொழுது மேட்டுப்பாளையம் பூங்கா அருகே வந்தபோது 3 பேரும் மயங்கி கீழே விழுந்துள்ளனர். இதனை கண்டு அருகில் இருந்தவர்கள் விஜயகாந்த் மற்றும் அவரது குடும்பத்தினரை மீட்டு அருகில் உள்ள கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே மயங்கி விழுந்து சிகிச்சை பெற்று வரும் விஜயகாந்த் சட்டை பையில் தனது சாவிற்கு குப்பத்தை சேர்ந்த பெண் ஒருவர்தான் காரணம் எனவும், கடனுக்காக தான் நண்பரிடம் இருந்து வாங்கி கொடுத்த பத்திர ஆவணத்தை பெற்றுக்கொண்டு பணம் எதுவும் தராமல் ஏமாற்றியதுடன் பத்திரத்தை திரும்ப தராமல் 5 லட்சம் ரூபாய் கேட்டு தொல்லை தருவதாக எழுதிய கடிதம் ஒன்று இருந்தது. மேலும் தற்கொலை முயற்சி சம்பவம் குறித்து நாடு முழுவதும் நடைமுறையானது மத்திய அரசின் 3 சட்டங்கள். புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் வாழை மரம், பலூன்கள் மற்றும் வண்ண தோரணங்கள் கட்டி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நடைபெற்றது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட சட்டங்களான இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிகள் சட்டம் ஆகிய சட்டங்களுக்கு பதிலாக பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த புதிய சட்டங்களுக்கான மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் இந்த சட்டங்களுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்த பிறகு அரசிதழில் கடந்த டிசம்பரில் வெளியானது. இந்த நிலையில் 3 குற்றவியல் சட்டங்களும் இன்று முதல் அமலுக்கு வந்தன. இதனையொட்டி புதிய சட்டங்கள் குறித்து தன்னார்வலர்களுக்கு பயிற்சிகள் அளித்து தயார்படுத்தும் நடவடிக்கையில் மத்திய அரசு மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இதில் பெரியகடை காவல் நிலைய நுழைவாயிலில் வாழை மரம், பலூன்கள், தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இதில் காவலர்கள், பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து விளக்கமளிக்கப்பட்டது. இதேபோல் புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ஜூலை 1ஆம் தேதி 2024 அதிகாலை பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா தொலைநோக்கு பார்வையுடன் இணைக்கிறதுக்கான வழிவகைகளை செய்யுது. புதிய சட்டங்களின் நோக்கம் நியாயமான மற்றும் காலக்கெடுவுக்குள் விசாரணை. 2023ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்த BNS குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் தகவல் தெரிவிப்பதற்கு வழக்கமான அறிவிப்புகள் வெளிப்படைத்தன்மை ஊக்குவிக்க இங்கே அமர்ந்ததற்கு எங்களது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் அமல்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். மத்திய அரசு 3 புதிய குற்றவியல் சட்டங்களை இன்று முதல் அமலுக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த நிலையில் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கம் சார்பில் இன்று ஒருநாள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இதில் 20 நீதிமன்றங்களை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டதால் வழக்கு தொடர்பான பணிகள் பாதிக்கப்பட்டன. டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக முத்தியால்பேட்டை தொகுதியில் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி பிறந்த நாளை முன்னிட்டு நகர மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தலைமையில் தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், அசோக் பாபு, ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தனர். இம்முகாமில் காது, மூக்கு, தொண்டை, கண் சிகிச்சை, குழந்தை அறுவை சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகளுக்கு தீர்வு காணப்பட்டது. மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மற்றும் செந்தில்குமரன் அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
கிளப் ஆஃப் ஹெரிட்டேஜ் சங்கத்தின் 9ஆம் ஆண்டு நிர்வாகிகள் பதவி ஏற்பு விழா புதுச்சேரி ஆனந்தா இன் ஹோட்டலில் நடைபெற்றது. புதுச்சேரி ஹெரிட்டேஜ் ரோட்டரி சங்கத்தின் சங்க தலைவராக போன் மாடர்ன் பில்டர்ஸ் பங்குதாரர் ஜோதிராம், செயலாளராக காவல்துறை உதவி ஆய்வாளர் அருள்குமார், பொருளாளராக விருப்ப ஓய்வு பெற்ற அரசு தலைமை ஆசிரியை சுஜாதா பிஸ்ட் ராஜா பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் தலைமை சிறப்பு விருந்தினராக சிருஷ்டி பவுண்டேஷன் இயக்குனர் கார்த்திகேயன் கணேசன், ஜோன் 27 மண்டல உதவி ஆளுநர் டாக்டர் மேரி ஸ்டெல்லா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி ஹெரிட்டேஜ் ரோட்டரி சங்க பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு ஹெரிட்டேஜ் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் டாக்டர் சரவணகுமார், அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி, அன்பழகன், முகுந்தன், மணிவண்ணன், டாக்டர் சுப்ரியா, டாக்டர் மீனா, டாக்டர் கவிப்ரியா, மனோஜ், சிவகுமார், சந்திரன், விவேகானந்தன், கண்ணன், மணி, சதீஷ், ராஜ்பாபு, சீதாபதி மற்றும் மற்ற ரோட்டரி கிளப் சங்க நிர்வாகிகளும் குடும்ப உறுப்பினர்களும் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை வாழ்த்தி சிறப்பித்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் ஹெரிட்டேஜ் சார்பாக நான் வரவேற்கிறேன். அவர்களையும் மனமார்ந்த நன்றி திரு கார்த்திகேயன் அவர்களையும், உதவி ஆளுநர் ரொட்டேரியன் டாக்டர் எஸ் மேரி ஸ்டெல்லா ஆகியோரும் ஆர்கனைசேஷன் அவரோட நமக்கு பெருமையா இருக்கு. கார்த்திக் சார் புதுச்சேரி நேரு வீதியில் வாகனங்கள் நிறுத்தும் இடத்தை குறிக்கும் வகையில் போக்குவரத்து காவல்துறையினர் வண்ணம் பூசும் பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நேரு வீதியில் ஏராளமான வணிக நிறுவனங்கள் உள்ளன. இந்த நேரு வீதியானது எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் பகுதியாகும். இந்த வீதியில் வாகனம் நிறுத்த 6 மாதங்களுக்கு ஒருமுறை, அதாவது ஜனவரி முதல் ஜூன் வரை வடக்கு புறமும், ஜூலை முதல் டிசம்பர் வரை தெற்கு புறமும் வாகனங்கள் நிறுத்தும் திட்டம் கடந்த சில ஆண்டுகளாக அமலில் இருந்து வருகிறது. அதன்படி கடந்த ஜனவரி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை நேரு வீதியில் வடக்கு புறம் வாகனங்கள் நிறுத்தும் திட்டம் அமலில் இருந்தது. அதனைத் தொடர்ந்து ஜூலை 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை தெற்கு புறம் வாகனங்கள் நிறுத்தும் திட்டம் அமலில் இருக்கும். இதையொட்டி புதுச்சேரி கிழக்கு போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வம், காவல் ஆய்வாளர் நாகராஜ் ஆகியோர் மேற்பார்வையில் காவல்துறையினர் நேரு வீதியில் 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கான பார்க்கிங் வசதியை குறிக்கும் வகையில் வண்ணம் பூசும் பணியில் ஈடுபட்டனர். சிவன் சலங்கை நாட்டியாலயா மற்றும் பிரியங்கா ஆர்ட்ஸ் அகாடமி சார்பாக கம்பன் கலை அரங்கில் நடைபெற்ற சலங்கை பூஜை விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவன் சலங்கை நாட்டியாலயம் மற்றும் பிரியங்கா ஆர்ட்ஸ் அகாடமி சார்பாக இப்பள்ளியில் பயிலும் மாணவிகளின் சலங்கை பூஜை நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அருண் சர்மா தொண்டு நிறுவனத்தின் தலைவர் ஐஜி பிரபாதேவி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். மேலும் இதில் மாணவிகளின் நாட்டியங்கள் இடம்பெற்றன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் நிறுவனர் ஸ்ரீதேவி, இயக்குனர் சங்கர், மேலாளர் அன்பழகன், மேலாளர் கிருஷ்ணகுமாரி மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர். உழவர்கரை GR பேத்தாங் கிளப் சார்பாக புதுச்சேரி மாநில அளவிலான பேத்தாங் போட்டி நடைபெற்றது. உழவர்கரை GR பேத்தாங் கிளப் சார்பாக புதுச்சேரி மாநில அளவிலான பேத்தாங் போட்டி நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இறுதிப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பத்தை சேர்ந்த லியோ அணியை சேர்ந்த குமார், மணி முதல் பரிசினையும், உப்பளத்தை சேர்ந்த பிளேபாய் அணியினர் ராஜா, ரமேஷ் 2வது பரிசையும் பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அருண் சர்மா தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் ஐஜிவி பிரபாதேவி முதல் பரிசை வழங்கி வீரர்களை வாழ்த்தி பேசினார். NR காங்கிரஸ் பிரமுகர் முரளி 2வது பரிசையும், வழக்கறிஞர் சசிபாலன் 3வது மற்றும் 4வது பரிசினையும் வழங்கினர். மேலும் நிகழ்ச்சிக்கு நியூ பெத்தாங் அசோசியேஷன் நிர்வாகிகள் அருமை செல்வம், உழவர்கரையை சேர்ந்த ஊர் பெரியவர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியினை GR பெத்தாங் கிளப் கேப்டன் ஆனந்த், ஓபினால்ஸ், துணை கேப்டன் நிலவன், செயலாளர் இளையவன், பொருளாளர் தமிழ் நிலவன், நிர்வாகிகள் ஸ்டீபன், அந்தோனி, அகிலன், ஜோசப், பாலு, சூரி, ஜெயபிரகாஷ், பிரதீஷ், பிரதீப் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அதை அந்த அணியின் கேப்டன் இளையா அவர்கள் பொன்னாடை போட்டு நினைவு தலைவர் திரு
தலைவர் அவர்களுக்கு திரு ஐஜி பிரபாவதி அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார். திரு சீதாராமன் அவர்களுக்கு ஐஜி பிரபாவதி அவர்கள் பொன்னாடை போற்றி இரண்டாவது சுற்று இரண்டாம் இடம் பிடித்த திரு ஜான்சன். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ் இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள், பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் மகளிர் காவல் நிலையத்தில் காவல்துறை ஆய்வாளர் ஜானகி புதிய 3 சட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட சட்டங்களான இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிகள் சட்டம் ஆகிய சட்டங்களுக்கு பதிலாக பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த புதிய சட்டங்களுக்கான மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் இந்த சட்டங்களுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்த பிறகு அரசிதழில் கடந்த டிசம்பரில் வெளியானது. இந்த நிலையில் 3 குற்றவியல் சட்டங்களும் இன்று முதல் அமலுக்கு வந்தன. இதனையொட்டி புதிய சட்டங்கள் குறித்து நாடு முழுவதும் சுமார் 5.65 லட்சம் காவல்துறையினர், சிறை தடயவியல், நீதித்துறை அதிகாரிகள் மற்றும் சுமார் 40 லட்சம் தன்னார்வலர்களுக்கு பயிற்சிகள் அளித்து தயார்படுத்தும் நடவடிக்கையில் மத்திய அரசு மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் மகளிர் காவல் நிலையத்தில் புதிய சட்டங்களுக்கான அறிமுக விழா மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ஜானகி தலைமையில் நடைபெற்றது. இதில் உதவி ஆய்வாளர் நளினி மற்றும் துணை உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற காவல்துறை ஆய்வாளர் பாபுஜி, கண்ணகி அரசு பள்ளி, GMS அரசு பள்ளி மாணவிகள், சகோதரி இல்லம், குடிபோதை மறுவாழ்வு இல்லம், சமூக சேவகி மீனா, உதயா உட்பட ஆசிரியர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் காவல் நிலைய ஆய்வாளர் ஜானகி பேசுகையில், பாலியல், கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்றங்கள் புரிந்தவருக்கு ஒரு காலக்கெடுவிற்குள் தண்டனை கிடைப்பது உறுதி செய்யும் வகையில் இந்த 3 சட்டங்கள் அமைந்துள்ளது. சட்டங்களால் மக்கள் பாதுகாப்பாக அச்சமில்லாமல் வாழ வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பெரிய குற்றங்களை ஒரு காலக்கெடுவிற்குள் முடிக்க புதிய சட்டம் கொண்டு வந்துள்ளது என்று பேசினார். புதிய 3 சட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் மத்தியில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் இச்சட்டங்கள் குறித்த துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த பழைய சட்டங்கள் இன்னையிலிருந்து எடுப்படாது. அது அமைப்பு தண்டனையை மையமாக கொண்ட அணுகுமுறையிலிருந்து நீதியை மையமாக கொண்டு அணுகுமுறைக்கு மாறுதல். இந்த மாதிரி இது பெண்களுக்கு பாதுகாப்புக்கு நிறைய சட்டங்கள்ல நிறைய நமக்காக GST தினத்தையும் புதுச்சேரி தனியார் உணவகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். நாடு முழுவதும் GST வரி திட்டம் கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி அமலாக்கப்பட்டதை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஜூலை 17ஆம் தேதி GST தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மத்திய GST மற்றும் கலால் வரி புதுச்சேரி ஆணையர் அலுவலகம் சார்பில் இந்த ஆண்டிற்கான GST தின விழாவையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் கருத்தரங்கம் நடைபெற்றது.
இதில் புதுச்சேரியை சேர்ந்த தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வரி கட்டுவதின் அவசியம் மற்றும் நோக்கம் குறித்து எடுத்துரைத்தார். மேலும் இதில் தலைவர் முகமது மன்சூர், தலைவர் பத்மஸ்ரீ ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர். மேலும் கருத்தரங்கில் சரியான நேரம் காலங்களில் வரி செலுத்தும் தொழில் முனைவோர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கினர். This goods and services tax. Of this terms and terminologies and the rates of taxation the taxpayers might have faced. The entire, on which the entire GST rests, is a very solid network. A lot of officers who have been thriving hard in time as officers in appreciation of their work. புதுச்சேரி நெட்டப்பாக்கத்தில் நடைபெற்ற ஓபன் ஸ்டேட் பாடி பில்டிங் போட்டியில் விளையாட்டு வீரர் மணிவண்ணன் 70 கிலோ பிரிவில் தங்கம் பதக்கம் வென்றார். ஸ்டேட் பாடி பில்டிங் போட்டி நெட்டப்பாக்கத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த 150 பேர் கலந்து கொண்டனர். இதில் மணிவண்ணன் என்பவர் 70 கிலோ பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்றார். அதைத் தொடர்ந்து சாம்பியன் ஆஃப் சாம்பியனில் முதலிடத்தை தட்டி சென்றார். மேலும் 10,000 ரொக்க பரிசு அவருக்கு வழங்கப்பட்டது. இந்த போட்டியில் தமிழ்நாடு, புதுச்சேரியை சேர்ந்த பாடி பில்டர்ஸ்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாகூர் தொகுதியில் 108 பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியம் சார்பில் கால்வீடு கட்டுவதற்கான நிதி உதவி ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வசிக்கின்ற குடும்பங்களுக்கு குடிசை மாற்று வாரியம் சார்பில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பாகூர் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு தவணை தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு 23 பயனாளிகளுக்கு முதல் தவணையும், 57 பயனாளிகளுக்கு இரண்டாவது தவணையும், 28 பயனாளிகளுக்கு மூன்றாவது தவணையாக மொத்தம் 1,46,70,000 ரூபாய்க்கான ஆணையினை வழங்கினார். ஒவ்வொரு நபருக்கும் வழங்கிய தொகையானது அவரவருடைய வங்கி கணக்கில் அனுப்பி வைக்கப்படும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்களிடையே தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய உதவி பொறியாளர் சுதர்சன், இளநிலை பொறியாளர் கோபி, ஆய்வாளர் பட்டாபி மற்றும் திமுக கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் தொகுதி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். வாங்கி வந்து கொடுக்க முடியாது. அதனால உங்க பத்திரம்ன்றதுனால நீங்களே அந்த அட்டையை எடுத்துட்டு இந்த தெற்கு பகுதியில் உள்ள காவல் நிலையங்களில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ள புதிய குற்றவியல் சட்டங்கள் அறிமுகம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஐபிசி, சிஆர்பிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஆகிய 3 சட்டங்கள் இந்தியாவில் நடைமுறையில் இருந்து வந்தது. இந்த 3 சட்டங்களும் திருத்தம் செய்யப்பட்டு புதிய பிரிவுகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதிய பெயரில் உள்ள பாரதிய நியாய சங்கிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா, பாரதிய சாட்சிய அதிநயம் என்ற பெயரில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இம்மூன்று சட்டங்களும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதையொட்டி புதிய சட்டங்கள் அறிமுக விழா புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கிருமாம்பாக்கம் தெற்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் இந்த 3 சட்டங்கள் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன்குமார் கலந்து கொண்டு புதிய சட்டங்கள் குறித்து பொதுமக்களிடையே விளக்கி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் ஆய்வாளர் கணேசன் முன்னிலை வகித்தார். உதவி ஆய்வாளர்கள் படுகு கனகராஜ், பாஸ்கர் ராஜசேகர் மற்றும் தலைமை காவலர்கள் மற்றும் காவலர்கள், பொதுமக்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், சுய உதவி குழு, கல்லூரி மாணவ மாணவிகள் என்று பலரும் கலந்து கொண்டனர். உதவி ஆய்வாளர் பாஸ்கரன் நன்றி கூறினார். இதேபோல் திருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் புதிய குற்றவியல் சட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாகூர் காவல் நிலைய ஆய்வாளர் சஜித், உதவி ஆய்வாளர்கள் விஜயகுமார், சண்முகவேலு மற்றும் பொதுமக்களிடையே புதிதாக பிறப்பிக்கப்பட்ட சட்டங்கள் பற்றி எடுத்துரைத்தனர். அதனைத் தொடர்ந்து பாகூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் நந்தகுமார் மற்றும் காவல்துறையினர்
கரையாம்பத்தூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் குமார் மற்றும் காவலர்கள் என்று தெற்கு பகுதியில் உள்ள அனைத்து காவல் நிலையத்திலும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அந்தந்த பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள், கல்லூரி மாணவ மாணவிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், பஞ்சாயத்தாரர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். அளிப்பதற்காக ஒரு கால அவகாசம் கொடுத்து இந்த 3 சட்டங்களும் நேர்த்தியோட முடிஞ்சு போச்சு. இன்னையிலிருந்து புதிய சட்டங்கள் காவல் நிலையத்தில் போயிட்டு நேரடியா புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்த நடைமுறை தான் இருந்துட்டு இருந்தது இல்லையா? சட்டத்துல இருக்கு. இந்த புகாரை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு காவல்துறையினர் எங்க போனாலும் சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு மக்களுக்கு என்ன தேவையோ, பிரசன்ட் காலத்தில் என்ன தேவையோ. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு மற்றும் திருபுவனை கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு மற்றும் திருபுவனை கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் சோரப்பட்டு மற்றும் திருபுவனை பஞ்சாயத்திற்குட்பட்ட பெரிய ஏரியின் வடக்கு பகுதியை ஆழப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை 30,93,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், திருபுவனை ஏரியின் வடமேற்கு பகுதியை ஆழப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை 11,95,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இப்பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். விழாவில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் அருள்ராஜ், வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி வைஷாக் பாஹி, உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் தனராசு, பணி ஆய்வாளர் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர்கள் மகேந்திரன், குமார், பிரகாஷ், தேனி, திரிபுர சுந்தரி, சந்தியா மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். அப்படியே சைடில் இருங்க. இங்க பாருங்க, இப்படி பாரு. காரைக்காலில் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை முதல் சற்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் திடீரென்று பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இந்த கனமழையானது காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நகர பகுதிகள் மற்றும் கோட்டுச்சேரி, நெடுங்காடு, திருநள்ளாறு, அம்பகரத்தூர், திருப்பட்டினம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்து வந்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். காரைக்காலில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியர் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்டத்தின் மைய பகுதியான காமராஜர் சாலையில் அமைந்துள்ளது நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலயம். இவ்வாலயத்தின் ஆண்டு திருவிழா 10 தினங்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவின் துவக்க நிகழ்ச்சியாக புனித அந்தோணியார் திருவுருவம் வரைந்த புனித அந்தோணியார் கொடியேற்றம் வேளாங்கண்ணி திருத்தல பங்குத்தந்தை அற்புதராஜ், காரைக்கால் பங்குத்தந்தை பால்ராஜ்குமார் முன்னிலையில் புனித கொடி மந்திரிக்கப்பட்டு தேவ மன்றாட்டுடன் கொடியேற்ற விழா துவங்கியது. கொடி மேலே ஏற துவங்கியதும் ஆலயம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்ட வண்ண விளக்குகள் மிளிரத் தொடங்கின. கொடியேற்ற நிகழ்ச்சியில் பங்கு தந்தையர்கள், அருட் சகோதரிகள், இறை மக்கள், விழா குழுவினர் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுமக்கள் அச்சமின்றி வாழ 3 புதிய சட்டங்கள், முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. அமலுக்கு வந்தது 3 புதிய குற்றவியல் சட்டங்கள், எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் புதுச்சேரியில் ஸ்ரீ சீனிவாச திருக்கல்யாண உற்சவம், முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.